இப்போது பெரம்பூர் தொகுதியிலையும் திருச்சி கிழக்கு தொகுதியிலையும் விஜய் அவர்கள் போட்டியிட போகிறாரு அப்படிங்கிற நியூஸ் அஃபிஷியலாகவே கிடச்சிருச்சு. அரசியல் நான் ஒரு 32 வயசு ஒரு பையன். இதுக்கு முன்னாடி அரசியல் மேலே பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்த எனக்கு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறமா அரசியலை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க ஆரம்பித்தேன், லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன், கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்தேன். யார் என்ன எப்படி என்னென்ன பேசிக்கிறாங்க, அரசியலில் என்னென்ன நடந்துகிட்ருக்குது, நியூஸ் சேனல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாட்ச் பண்ண ஆரம்பித்தேன். சரி, இதெல்லாம் ஒரு ஒரு விஜய் அவர்களால் தான் இதெல்லாம் சாத்தியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி சீமான் அவர்கள் கொஞ்சம் அரசியலை தெளிவுபடுத்த ட்ரை பண்ணார். அதனால் அவருக்கு ஒரு செட் ஆஃப் பர்சன்டேஜ் ஓட்டு கிடச்சிது. ஆனால் அதுக்கப்புறமா அவரோட கொள்கையிலேருந்து கொஞ்சம் விடுபட்டு வேறு மாதிரியான ஒரு அரசியல் பண்ண ஆரம்பித்ததுனால அவர் மேலே ஒரு நம்பிக்கை குறைஞ்சி போச்சு. சரி, இப்போது விஷயத்துக்கு வருவோம். விஜய் அவர்களுக்கு இவ்வளோ மக்கள் செல்வாக்கு இருந்தும் கூட ஏன் ஸ்டாலின் அவருடைய தொகுதியில் நிற்கலை? வார்த்தைக்கு வார்த்தை ஸ்டாலின் சாருக்கும் விஜய் வெற்றி கழகத்துக்கும் தான் போட்டின்னு பேசுகிறாரு. அப்புறம் ஏன் அவர் அங்கே நிற்கலை அப்படிங்கிறது ஒரு சராசரி மனுஷனுக்கும் எழக்கூடிய ஒரு கேள்வியாக இருந்துச்சு. ஏன் எனக்கு கூட இருந்துச்சு. பட் நான் நிறைய பேர்கிட்ட இப்போ கொஞ்சம் அரசியல் பேசி தெரிஞ்சுக்கிட்டதுனால அதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பொதுவாக பெரிய தலைவர்கள் அப்படின்னு சொல்லப்படுற எல்லாருமே ஒருத்தவங்க இருக்கிற தொகுதியில் அதே பெரிய ஆப்போனண்ட்டு பெரிய பார்ட்டி லீடர் நிற்க மாட்டாங்க அவங்க தொகுதியில். இது அவங்களுக்கு உண்டான ஒரு காம்ப்ரமைஸ் மாதிரி. இது ஆரம்பத்துலேருந்தே இருந்திருக்கு. கருணாநிதி இருக்கிற இதில் ஜெயலலிதா நிற்க மாட்டாங்க, அந்த மாதிரி. இது அப்போலேருந்தே இப்படி தான் இருக்குது. அதுக்கான காரணமும் பார்த்தோன்னாக்கா ஒவ்வொரு லீடருக்கும் ஒவ்வொரு தொகுதியில் செல்வாக்கு இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ ஸ்டாலின் சார் குளத்தூர் தொகுதியில் நிற்கிறார் அப்படின்னா விஜய்க்கு அங்கே ஓட்டு விழுவும். ஆனால் இத்தனை வருஷமாக ஒரு ஸ்டாலின் சார் அங்கேயே இருந்து வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கிறதுனால பெரியவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களோட அந்த மனசு இருக்குல்ல, அது ஸ்டாலின் அப்படிங்கிறது தான் பதிஞ்சிருக்கும், டிஎம்கே அப்படிங்கிறது தான் பதிஞ்சிருக்கும். அப்படிங்கும்போது விஜய் அவர்கள் அங்கே போய் நின்னாக்க மேபி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாகவே இருந்துக்கலாம். இப்போது நம்ம கட்சியில் சீமான் அவர்கள் மாதிரி ஜெயிக்கிறதுலாம் முக்கியம் இல்லைப்பா, தனிச்சு நிற்கணுன்ட்டு இதுவே அவரோட கொள்கையாக இருந்துக்கிட்டே இருந்தாக்க விஜய் அவர்கள் தைரியமாக போய் அங்கே ஸ்டாலின் சார் தொகுதியில் போய் நின்று தோக்குறதுனா தோக்கலாம், ஜெயிக்கலாம். பட் விஜயோட அந்த மைண்ட் செட் இருக்குதுல்ல, ஜெயிச்சே ஆகணுங்கிற அந்த வெறி, அந்த தாட் ப்ராசஸ், அந்த எண்ணம், எப்படியாவது விட்டுறவே கூடாதா, இது ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிற அந்த நோக்கம் மட்டுமே அவருக்கு முக்கியமாக இருக்கிறதுனால அவர் கொஞ்சம் அறிவார்ந்து செயல்படுறாரோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவருடைய இந்த இது ஒரு ராஜதந்திரன் தான் நான் பார்க்குறேன். திரும்பவும் சொல்கிறேன், மக்களுக்கு செல்வாக்கு குளத்தூர் தொகுதியில் இருக்குது. ஆனால் ஸ்டாலின் சாரோட கம்பேர் பண்ணும்போது மேபி கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். அது ஒரு தோக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஏன்னா சிஎம் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 118 எம்எல்ஏக்கள் தேவைப்படுது. அப்படிங்கும்போது இவர் ஒரு எம்எல்ஏவாக இருக்கணும். இப்போ பெரம்பூர் தொகுதியில் அவர் ஏன் நிற்கிறார் அப்படின்னாக்கா அங்கே உழைக்கும் மக்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறாங்க. ஒரு நடுத்தர வர்க்கம் இல்லைனாக்கா கொஞ்சம் ஏழை மக்கள் அங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களோட வாழ்வாதாரம் உயரணும். இப்படி நிறைய ஆங்கிளில் யோசித்து தான் அவர் அந்த பெரம்பூர் தொகுதியை அவர் செலக்ட் பண்ணியிருக்காரதும் நான் நினைக்கிறேன். இப்போது திருச்சியில் கிழக்கு தொகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் விஜய் அவர்கள் நிற்கிறாரு. மேற்கு தொகுதின்னு பார்த்தோன்னாக்கா கேஎன் நேரு இருக்காங்க. ஸோ கேஎன் நேரு மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள், ஊழல் குற்றச்சாட்டுலாம் இருக்குது. அப்படிங்கும்போது அங்கேயும் அவர் நின்றுக்கலாமே அப்படின்னு யோசித்து பார்த்தா அங்கேயும் அப்படியே தான் டிஎம்கே பரம்பரையாக நேரு அவர்கள் வின் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு இது. அது அவர் கோட்டைன்னு கூட சொல்லிக்கலாம். முதல்ல ஒரு ஏரியாவை கோட்டை அப்படின்னு சொல்கிறதே முதல்ல தப்புன்னு நான் நினைக்கிறேன். சரி, ஓகே, அதை விடுங்க, அது அவங்களோட இதாக இருந்துட்டு போட்டோம். இப்போ விஜய் அவர்களும் அந்த மேற்கு தொகுதியில் அவர் போட்டிக்கிட்டார் அப்படின்னாக்கா மேபி தோக்குறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கும். அப்போது நம்ம ஜெயிக்கணும்னா எந்த தொகுதியில் நின்னாலும் எம்எல்ஏ ஆகணும், அதுதான் முக்கியம். சீமான் அவர்கள் மாதிரிலாம் இப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது, தனியாக நிற்கணும் மூளை இல்லாமல் அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. நம்ம ஆட்சிக்கு வரணும்னாக்கா ராஜதந்திரமும் யோசிக்கணும். அதாவது கோலையாக இல்லை, நீங்கள் உங்கள் அறிவை யூஸ் பண்ணி நம்ம ஜெயிக்கணும்னா என்னென்ன மாதிரியெல்லாம் மேக்ஸ் ஃபார்மேட்லாம் போட்டு இது பண்ணணுமோ அப்படி தான் ஜெயிக்க பார்க்கணும். ஸோ அந்த அளவுக்கு விஜய் அவர்கள் நிறைய ஸ்கெட்ச்லாம் போட்டு கிழக்கு தொகுதி, அதாவது திருச்சி பார்த்திங்கன்னா கிழக்கு தொகுதினா அந்த பாலக்கரை, காந்தி மார்க்கெட்டு, அப்புறம் தில்லை நகர், இந்த ஏரியாலாம் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அங்கெல்லாம் பார்த்தோன்னாக்கா கொஞ்சம் படிக்கிற மக்கள், நான் சொல்ல வர கான்செப்ட் புரிஞ்சுக்கணும், மற்றவங்களாம் படிக்கல அப்படிலாம் இந்த சொல்ல வரல. பட்
படித்த மக்கள் அங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. கொஞ்சம் டவுன் ஏரியாவாக இருக்கிறதுனால கண்டிப்பாக விஜய் அவர்களுக்கு ஓட்டு நிறையாவே விழும். இப்போ கிராம பகுதியெல்லாம் பார்த்தோன்னாக்கா இன்னமும் டிஎம்கே ஏடிஎம்கே இப்படியே தான் இருந்துகிட்ருப்பாங்க. ஸோ அதனால் வந்துட்டு ஆனால் அவருடைய முகத்தை வச்சு அந்தந்த தொகுதியில் நேருவை எதிர்த்தோ இல்லை வேறு தொகுதியில் எதிர்த்தோ விஜய் அவர்களை முகத்தை வச்சு தான் எல்லோரும் ஓட்டு கேட்க போகிறாங்க. அது வேறு விஷயம். ஆனால் அவர் ஏன் நிற்கலை அப்படிங்கிறதுக்கான விடை வந்து இதுதான். தனிப்பட்ட முறையில் எப்படியாவது அதிக பர்சன்டேஜில் ஓட்டு ஜெயிக்கணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால தான் வந்து அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த பெரிய பாலிடிக்ஸ் லீடர்லாம் இருக்காங்கள்ல, ஸோ அந்த தொகுதியில் நிற்காமல் இருக்கிறது காரணமும் அதுதான். ஸோ எனக்கு இதை தோணுச்சு. இப்போ அதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். நன்றி நண்பா.